அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய முதல் இரவுகள் வந்தால் ஷைத்தான் சீலிடப்படுகிறான், ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் குறைக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது, அது திறக்கப்படாது இந்த மாதம் முடியும் வரை. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, அது மூடப்படாது இந்த மாதம் முடியும் வரை. வனாதா முனாதின், ஒரு அழைப்பவர் அழைப்பார் இந்த மாதத்தில், யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன அழைப்பு! நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள், தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுபவர்களே முன்னேறுங்கள், குர்ஆனை குறைவாக ஓதுபவர்களே முன்னேறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்பவர்களே இன்னும் முன்னேறுங்கள். வணக்க வழிபாடுகளுடைய எத்துணை வகை இருக்கிறதோ அத்துணை வகையிலும் அக்குபில் முன்னேறுங்கள். வயாபாகிய ஷர், தீமையில் விரையக்கூடியவர்களே, தொழுகையை விடக்கூடியவர்களே, குர்ஆனை மறந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நினைவை மறந்தவர்களே, அக்கோசர், உங்களுடைய பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், இது உங்களுடைய பாவங்கள் செய்வதற்குரிய மாதம் அல்ல, இது நன்மைகளுக்கான மாதம், இது குர்ஆனை ஓதுவதற்கான மாதம், இது தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதற்கான மாதம், இது ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பதற்கான மாதம், இன்னும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். அக்பில், பாவங்கள் செய்யாதீர்கள், அக்குசிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்தில் நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இங்கிருந்து நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய மக்கள் இந்த மாதத்தில் இருக்கிறார்கள். எப்போது அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான்? எப்போது அல்லாஹ் விடுதலை செய்கிறான்? முதல் ரமதானிலா, 10வது நாளிலா, 2வது பத்திலா, 3வது பத்திலா, அல்லது லைலத்துல் கத்ருடைய ஒற்றைப்படை இரவுகளிலா, 21, 23, 25, 27, 29? எப்போது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதாலிக ஃபீ குல்லி லைலா. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய கருணையால், அவனுடைய அருளால், அவன் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தின் சிறப்பால் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கொடிய நரகத்தை விட்டு மனிதர்களை விடுதலை செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடுதலை செய்யக்கூடிய அந்த மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 5 நேர தொழுகையிலிருந்து இன்னொரு 5 நேர தொழுகை, ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ, ஒரு ரமதானில் இருந்து இன்னொரு ரமதான், அவர்கள் இடைப்பட்ட செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாக அமைகிறது, பெரும் பாவங்களை தவிர. பெரும் பாவங்களை அந்த இடைப்பட்ட மாதத்தில் அவன் செய்யவில்லை என்றால், அவன் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹுவால் இயற்கையாகவே மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்புகளை சுமந்திருக்கக்கூடிய ரமதான் எமது கரங்களில் இருக்கிறது. இந்த ரமதானை யார் பால்படுத்துகிறார்களோ, யார் இந்த ரமதானை நன்மையின் மாதமாக கருதாமல் பாவங்களின் மாதமாக கருதுகிறார்களோ, யார் இந்த ரமதானை குர்ஆனை ஓதுவதற்குரிய மாதமாக கருதாமல் குர்ஆனை விட்டு புறக்கணிக்கிறார்களோ, யார் இந்த ரமதானை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய மாதமாக கருதாமல் பாவங்களை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிறார்களோ, சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகம் மூடப்பட்டிருக்கிறது, ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான், பாவங்களுடைய அத்துணை வாசல்களும் தடைபடுகிறது. இந்த நேரத்திலும் ஒரு அடியான் அமலை செய்யவில்லை என்றால், நன்மையில் முன்னேறவில்லை என்றால், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின், இவன் நாசமாகுவான், இவன் நாசமாகுவான். அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக சபிக்க மாட்டார்கள். அப்படியே சபித்தார்கள் என்றால் அதனுடைய காரியம் மிகப்பெரியதாக இருக்கும். யாரவன்? யாரை ரமதான் வந்தடைந்தும், யாரை ரமதான் வந்தடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவனை விட்டு கடந்து சென்றால், ரமதான் அவனை விட்டு கடந்து சென்றால் அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ரமதான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியது. وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, யார் அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான்
தக்குவாவின் உள்ளத்தை சுமப்பவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான். எப்படி இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவது, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் எப்படி நாம் பயன்படுத்துவது என்பதை சுருக்கமான நேரத்தில் நாம் பார்ப்போம். முதலாவது, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தால் பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்ப வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவங்களை முற்றிலுமாக புறக்கணித்து ரப்பிடத்திலே மன்னிப்பை தேட வேண்டும். இதுதான் இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதில் முதல் முறை. யார் இந்த ரமதானுடைய மாதத்திலும் பாவம் செய்கிறார்களோ, குற்றம் செய்கிறார்களோ, ரமதானுடைய மாதங்களை பாழாக்குகிறார்களோ, அவர்கள் இந்த ரமதானுடைய மாதத்திற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை முறையாக கொடுக்காதவர்கள். இன்றைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள். இன்று முஸ்லிம்களான ஆண் பெண்களுடைய நிலைமையை பாருங்கள். ரமதானுடைய மாதம் வந்தால் வீட்டுடைய டிவிகளுக்கு சீல் வைப்பார்கள், தொலைக்காட்சியை பார்ப்பதை நிறுத்தி விடுவார்கள். இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தெல்லாம் இயற்கையாகவே குறைந்து வருவார்கள். எப்போது மட்டும் தெரியுமா? பலர் சஹரில் இருந்து இஃப்தார் வரை, எதுவரைதான் சஹரில் இருந்து இஃப்தார் வரை. இஃப்தார் முடிந்து விட்டால் நோன்புடைய மாதமே முடிந்து விட்டது போல் வழக்கம் போல டிவியை பார்ப்பார்கள். இன்னும் அசிங்கமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். உதாரணமாக, எத்துணை முஸ்லிம்களிடத்திலே ஹராம் என்று தெரிந்தும் தங்களுடைய உடலையும் உயிரையும் அழித்துவிடும் என்று தெரிந்தும் சிகரெட் அடிக்கக்கூடிய பழக்கம், புகை அருந்தக்கூடிய பழக்கம் எத்துணை முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எந்த மார்க்க அறிஞரும் இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய அறிஞராக இருந்தால் புகையை ஹலால் என்று ஃபத்வாவை கொடுக்க முடியாது. இந்த உம்மத்தில் யாரும் கொடுத்ததில்லை. இந்த புகை எப்போது பிடிக்கப்படுகிறது முஸ்லிம்களால்? நோன்புடைய மாதத்தால். எப்போது பிடிக்கிறார்கள்? சஹர் நேரத்திற்கு முன்னால் அல்லது சஹர் நேரம் முடியும் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு நன்றி செலுத்துகிறார்களோ இல்லையோ, சஹர் முடிவதற்கு முன்னால் நோன்பு ஆரம்பிக்கிறது என்ற பயத்தில் இறுதியாக அவர்கள் உணவுடைய இறுதி என்ன அவர்களுக்கு? புகைப்பிடிப்பது. அல்லாஹு அக்பர். மகரிபுடைய நேரத்தில் இஃப்தார் வந்து விட்டால், தொழுது பள்ளியை விட்டு வெளியே வந்தால் உடனடியாக பலருடைய பழக்கம் என்ன? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிகரெட் அடிப்பது, புகைப்பிடிப்பது. யார் இவர்கள்? இவர்களுக்கு இந்த ரமதான் மாதத்துடைய கண்ணியம் தெரியாதா? இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற சிறப்புகளை இவர்கள் அறியாதவர்களா? தூதர் கண்ணியப்படுத்திய மாதம், சஹாபாக்கள் கண்ணியப்படுத்திய மாதம், ஒட்டுமொத்த இந்த உம்மத்தின் சிறந்தவர்களும் நல்லவர்களும் கண்ணியமாக கருதுகின்ற மாதம். பாவங்களுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட பிறகும் இன்னும் இவர் ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் பாவத்தை தொடர்ந்தார் என்றால் இவருடைய உள்ளம் ஈமானோடு எவ்வளவு தொடர்பில் இருக்கிறது? அல்லாஹ்வின் அச்சம் இவருடைய உள்ளத்தில் எந்த அளவு குடி கொண்டிருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த ரமதான் மாதத்தை அடைந்ததற்கு பிறகும் பொய் சொல்லுவதை விட்டு வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டு விலகவில்லையோ, அவர் பசித்திருப்பதிலும் அவர் தாகித்திருப்பதிலும் எந்த பலனும் கிடையாது. ஏன்? இந்த ரமதானை அல்லாஹ் கொடுத்தது, இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியது மாற்றத்திற்காக. எந்த மாற்றத்திற்காக? வாழ்வின் மாற்றத்திற்காக, குணத்தின் மாற்றத்திற்காக, இன்னும் வணக்க வழிபாடுகளின் முன்னேற்றத்திற்காக அல்லாஹ் கொடுத்த இந்த மாதத்தில் யார் இதை விட்டு விலகவில்லையோ அவர்கள் நோன்பிருப்பதில் பலனே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுங்கள் ஆண்களே பெண்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள். யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது, அறிந்தோ அறியாமலோ சில பாவங்களை செய்திருக்கிறேன். இனிமேல் யா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதம் முடியும் வரை எந்த பாவத்தையும் நெருங்க மாட்டேன், அதில் உறுதி கொள்கிறேன். இந்த ரமதானுடைய மாதம் என்னுடைய வாழ்வை மாற்றட்டும், அதிலிருந்து என்னுடைய மரணம் வரை நான் தொடர்கிறேன். அந்த பாவங்களை நெருங்காமல் இந்த அல்லாஹ்விடத்திலே உறுதி கொடுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, என் அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன். நான் மன்னிப்பவனாக
அருள் செய்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான். وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. கவலைப்படாதீர்கள், பயம் கொள்ளாதீர்கள். என் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பாளா, என் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்ற கவலையில் வாடாதீர்கள். மகிழ்ச்சி அடையுங்கள், சிரியுங்கள், மௌனமாக அமருங்கள், நிதானப்படுங்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யார் பாவங்கள் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ அவர் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளுவார், அவனுடைய பாவங்களை மன்னித்தவனாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.